மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கின்ற ஆண்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? மனம் ஒரு குழந்தை ஆட்டமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. கடின உழைப்பாளி. நீங்கள் கொடுத்து பாருங்களேன், நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. பழமையிலும் புதுமைவாதி, புதுமையிலும் பழமைவாதின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த சனியினுடைய தன்மை மந்தக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ மந்தன் அப்படின்னா பார்க்குறதுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப பாவமாக இருப்போம், பட் நாங்கள் எப்போ படம் எடுப்போம் தெரியாதுன்ற மாதிரி. கடலில் தூக்கி போட்டால் கூட என்னால் நீச்சல் அடித்து மேலே வர முடியுன்ற தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், வேகம் இருக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ட்ரெஸ் அழுக்காக்கிக்கோ, அப்போ உனக்கு வருமானம் வரும், நீ எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வேணாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இறங்கி களத்தில் நான் முதலாளிப்பா, நான் போய் இந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படின்னு இல்லாமல் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, சரி ஓகே இதில் அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான காதல் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா நிறைய பேருக்கு காதல், திருமணம் சார்ந்த விஷயங்களும் சில பேருக்கு ரொம்ப லைக். கடைசி காலத்தில் நான் உட்காந்து சாப்பிடணும், அதுக்காக சுத்தேன், என் கையில் எனக்கு வருமானம் இருக்குது, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட எப்பயுமே வாழும் காலத்தில் இந்த 35 வயசுக்கு மேலே இவங்க சேர்ப்பாங்க பார்த்தீங்களா பணம். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் கிவராக இருக்கேன், எல்லாருக்கும் நான் கூட செஞ்சு நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன், வெளியில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன், பட் என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கல. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 12 ராசி லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்டா மேம். மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கின்ற ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் மேம்? அதாவது இருக்கிறதுலே காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னாலே 10ஆம் பாவம்னாலே தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மகர ராசி அப்படின்னாலே பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப தனித்துவம்னு அர்த்தம். ஸோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்களே நம்மளுடைய பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு வரக்கூடிய நிலை அப்படின்னு. ஸோ சனி அதிபதின் அப்படின்றப்போயே இவங்களோட நிலைகள் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கே அவங்கள பார்த்துட்டு சொல்லிடலாம் இவங்க மகர ராசி அப்படின்னு. ரொம்ப பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் ஒரு அனுபவத்தோடு பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப மனம் ஒரு குழந்தை ஆட்டமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. கடின உழைப்பாளி. எதையுமே எதிர்பார்த்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எனக்கு இது வேணும், அதுக்காக இதை செய்கிறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம நல்லவேன்ற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் கொடுத்து பாருங்களேன், நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கடின உழைப்பாளிகள். ஒரே ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பேர் போன நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மகர ராசிக்காரங்க தான். என்ன வந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் வரட்டுமே, இதுவும் கடந்து போகணும் வாழக்கூடிய ஒரு நபர்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ பழமையிலும் புதுமைவாதி, புதுமையிலும் பழமைவாதின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த சனியினுடைய தன்மை மந்தக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ மந்தன் அப்படின்னா பார்க்குறதுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப பாவமாக இருப்போம், பட் நாங்கள் எப்போ படம் எடுப்போம் தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப அமைதி, பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மிருகமும் இருக்காங்க. எந்த அளவுக்கு குழந்தை இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தை சேட்டை பண்ணிச்சு, எனக்கு பிடிச்சதை தரல அப்படின்னா எப்படி கோவப்படும் இல்லையா, அந்த மாதிரி நிலைகளும் இவங்ககிட்ட உண்டு. ஸோ சனி அப்படிங்கிறப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைஃப்பில் லேட்டாக கிடைக்குது. போங்கங்க என்னத்தை நாங்களே இந்த ராசியில் பிறக்கவே கூடாது. பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு போதும் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கேன், எப்போ எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும்னே தெரியலன்னு பல பேர் புலம்புவாங்க. அதாவது என்னன்னாங்க, ஒரு விஷயம் கையில் கிடச்சி ஒருத்தவங்க வாங்கிக்கிறாங்கன்றதுக்கும் நம்ம கையில் கொடுத்துட்டு நீயே வச்சுக்கோ அது உன்னுடையது அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மகர ராசி மகர லக்னத்தில் அந்த ஆண் பிள்ளைகள் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவம், வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவம் தாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய அனுபவ படங்கள். கடலில் தூக்கி போட்டால் கூட என்னால் நீச்சல் அடித்து மேலே வர முடியுன்ற தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், வேகம் இருக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கவங்க சும்மா சாதாரணமாக இட போட்ட முடியுமா? ஸோ இவங்க கையில் வரக்கூடிய பொருள்லாம் லேட்டாக கிடைக்கும். லேட்டாக கிடைச்சாலும் நிதானமாகவும் தெளிவாகவும் இவங்க கையிலேயே வச்சுக்கிற மாதிரி நம்ம அமைப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப காலதாமதமாக இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை. 35-40 வயசு ஆயிடுச்சுங்க, இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, என்னங்க நாங்கள் இந்த ராசியில் பிறந்துட்டு அப்படின்வாங்க. பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் மந்தக்காரங்க, கர்மக்காரங்க. நம்மளுடைய கர்ம வினைக்கு இப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவ படங்கள்ன்றதை தாண்டி வாழ்க்கையை அழகாக வாழக்கூடிய நபர்களே நீங்கள் தாங்க, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ எதுவுமே தெரியாதவங்கலாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்றப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் நாங்கள் வாழ்கிறோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க எதுங்க உங்களோட குடும்பம், என்னோட கெரியர், எதுங்க உங்களோட வாழ்க்கை, எனக்கு என்னோட கெரியர், எல்லாத்துக்கும் அவங்களுடைய தொழிலை மட்டுமே அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் அவ்வளோ பிடிக்குங்க. வேலை அவங்கள்ட்ட வேலைன்னு வந்தால் வேலைக்காரங்கன்னு சொல்கிற மாதிரி லீவ் போடாமல் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, விண்டேஜ் லுக். என்ன தான் காலம் மாறினாலும்
காலம் மாறட்டும், மாற்றங்கள் வரட்டும், ஏஐ டெக்னாலஜி வரட்டும், என்ன வந்தாலும் நாங்களாக தாங்க இருப்போம், நாங்கள் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ட்ரெடிஷ்னலை வந்து விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு கோயில் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டை இறந்து போனாங்க, எங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்க, அதை வழி நடத்த ஆள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறது இன்றைக்கி ஜப்பானில் இருக்கேன், இன்றைக்கி கிளம்பி வரேங்க, என் கோயிலுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு ஒரு விஷயம் நம்மளோட பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்காங்கன்னா அதை விட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ தூரம் மெனக்கிடக்கூடிய நபர்கள். இதெல்லாம் வந்து எப்பவுமே ரொம்ப புதுசாக வச்சுருப்பாங்க. அப்போ 2K கிட்டுக்கெலாம் டஃப் கொடுக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக டஃப் கொடுப்பாங்க. 2K கிட்டாகவும் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் டஃப் கொடுக்குற வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் பழமையில் புதுமை வாயுது. இன்னைக்கு எப்படி நம்ம வந்து நிறைய பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுல்ல, பழைய பாட்டெலாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்களே, அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்களவே பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து போட்டு இவங்க போட்டாங்கன்னா அதை அப்படியே மாடர்ன் ஆக்கி விட்டுருவாங்க. பாருங்கள் இதாங்க நியூ லுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரெடிஷ்னலாகவுமே சரி அது அழகாக வந்து ஒரு விஷயத்தை நான் புகுத்துறதுக்கும் கம்ஃபர்ட் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திணிக்கிற மாதிரியும் இருக்கும், திணிக்காத மாதிரியும் இருக்குன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை இவங்களுக்குலாம் தான் அந்த காயின்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும், பழைய பொருட்களை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும், இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பழமையின் மீதான ஒரு மோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு. அது ரொம்ப யூனிக்கான விஷயம் சொல்லலாம். பார்க்குறதுக்கு வந்து ஆள் வந்து பார்த்தா தோரணை சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வயசானவங்களுக்கு மாதிரி இருக்குது. சில பேருக்கு இளமையிலே நிறம் வந்துடும், இளநரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மன முதிர்ச்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்களே என்ன பாவம் பண்ணணும் என்ன புண்ணியம் பண்ணணும் இந்த ஜென்மாந்திரம் எடுத்திருக்கேன்னு, அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான், எங்களோட அப்பா அப்படி தான் இருந்தார் அதே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களே. நிறைய பேருக்கு இந்த ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு நிறையவே உண்டு. பொதுவாக அந்த மகர ராசியில் இருக்கின்ற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க இப்போ வந்து ஒரு படிப்பு, இந்த படிப்பை நீங்கள் தொட்டிங்கன்னா இதில் நீங்கள் தான் கிங்கு, ஸோ இந்த படிப்பை வந்து தவறாமல் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும்னாலும் ஒருவேளை சூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா இது உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லணும்னா அது என்ன மாதிரியான படிப்புகள்? டிப்ளமோ படித்தேன் போதும், நமக்குலாம் ஸ்டடீஸ் என்னங்க எனக்கு பொருளாதாரம் பத்தலை அப்படின்ற மாதிரி போனேன். பட் ஆனால் இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், கரஸில் கூட முடிச்சு பெரியலாம். அதாவது அவங்களோட வாழ்க்கைன்னு கரெக்டாக அவங்களோட எஜுகேஷன் வைஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டத்தில் தான் உள்ளே வருவாங்க. சில பேருக்கு அந்த டிகிரி படிக்கிறதுக்கே வந்து போராட்டம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய விஷயங்களை சாதனை படைச்சவங்க இன்றைக்கி இருக்கிற பல டிகிரி வாங்கி சொல்லுவாங்களே குமிச்சிக்கிட்டே போகிறாங்க, ஏன் இன்னும் எத்தனை டிகிரிடா வாங்குவேன் அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாலிடெக்னிக்காக இருக்கிறவங்கள இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குற படிப்புகள் எல்லாமே, இப்போ ஒரு சூப்பர்வைசராக இருக்கார், ஒரு இன்ஜினியராக இருக்கார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கராக இருந்தால் கூட சரி அதில் என்ன பணி பண்ணுறாங்க இறங்கி வேலை பார்க்கக்கூடிய பணி எல்லாமே இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் நான் வந்து போய் உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து வேலை பார்க்குறேன், அதை அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் மீதான ஒரு மோகம். பைக்லாம் வந்து இப்போ இன்றைக்கி என்ஃபீல்டு பைக் வச்சுருந்துட்டு நம்ம ஒரு ஷோரூமில் போய் கொடுத்து அது ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, டெக்னீஷியன்ஸ் சரி பண்ணி கொடுங்க. இந்த டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட ஒர்க்லாம் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஓவராக குரு நல்லா பலமாலாம் இருந்துச்சுன்னா நான் ரேஞ்சான கம்பெனிலலாம் வேலை பார்ப்பேன்றதே எங்களுடைய கனவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலை உண்டு. மேம் இப்போ ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு வேலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்தந்த வேலைகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையும், நல்ல வருமானம் வரும், நல்ல சம்பளம் வாங்குவீங்க அப்படிங்கிறதோடு சேர்த்து இந்தந்த தொழில்கள் நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அந்த தொழிலில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா அது என்ன தொழில்கள்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னாப்பா, என்ன வேணால் தொழில் இருக்கட்டும், ஒரே விஷயம் கடின உழைப்பை போடணும், சுயமரியாதை, அதாவது நமக்கான ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் உங்க விடாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். வேர்வை வெளியேறணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ட்ரெஸ் அழுக்காக்கிக்கோ, அப்போ உனக்கு வருமானம் வரும், நீ எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகள் பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தன்மையில் இருந்தது. ஏன்னா சனி பகவானுக்கு வந்து உங்களை நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா பிடிக்காது. நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இறங்கி களத்தில் நான் வந்து முதலாளிப்பா நான் போய் இந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படின்னு இல்லாமல் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, சரி ஓகே இதில் இருக்குது அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப உங்களோட நிலைகள் ரொம்ப பொதுவாகவே உயரக்கூடிய நிலை இருக்குது. இல்லை மேம் நான் அவங்க வந்து அப்படியே வளர்ந்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயம் அந்த ஒரு கஷ்டப்படக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க மாதிரி இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாலே இவங்க ரொம்ப பெரிய நிலைக்கு வரலாம். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட போகிறோம், அங்கே வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பெஸ்ட்டான ஒரு நிலை இருக்கும். இவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன தொழில்னா ஐடிலையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், டாக்டராகவும் விட்டு வைக்க மாட்டோம். எந்த துறையெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி பம்பரமாக சுற்றிட்டு இருக்கோமோ, இன்றைக்கி என்னெல்லாம் புதுமை படைக்கிறோமோ அத்தனையும் நாங்கள் தான் உருவாக்கும் அப்படின்ற ஆல் இன் ஆல் அழகராஜான்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா துறையிலையும் கால் பதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக மகர ராசிக்கு உண்டு. இந்த மகர ராசிக்காரங்களினுடைய முக்கியமான பார்ட்னர் வரும்போது காதல் கல்யாணம்லாம் எப்படி மேம் அமையும் இவங்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான காதல் அப்படின்னு தான் சொல்லணும்.
என்னென்னா நிறைய பேருக்கு காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களும் சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகும். 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நான் லவ் பண்ணேங்க, அந்த பொண்ணுக்கு வீட்டில் உடனே பார்த்துட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் என் தங்கச்சி அக்காலாம் இருந்தாங்க. எனக்கு அந்த டைமில் நான் வந்து அந்த லவ்க்காக நான் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. பட் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கூட நான் வெயிட் பண்ண சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், முடியல. ஆனால் இன்னும் கூட என்னால் அந்த பிள்ளையை மறக்க முடியல. அந்த முதல் காதல் மறக்க முடியாமல் வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் ஒரு பக்கம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி வீட்டில் போராடினாலும் போயிட்டு இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு லவ் பண்ண லேட்டாக என்ட்ரி கொடுக்கும் பார்த்தீங்களா, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம பவர் பாண்டி படம் மாறிலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைகளுமே மகர ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது நிறைய விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டாங்க. இவங்களுக்கு பார்ட்னர் அமைகிறாங்க இல்லையா. என் ஹஸ்பண்டுக்குலாம் வேறு வேலையே இல்லைங்க. அவருக்கு எப்போ பாரு வேலை, 4 கிழமை தெரியாது, எல்லாமே இப்படி தான் பண்ணுவார். இது சொல்லுவாங்க இல்லையா, என்றைக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான், ஒன்றும் மாற்ற முடியாது. இவரெல்லாம் மாற்றுறது முடியவே முடியாத காரியம். பழைய பஞ்சாங்கம் தாங்க. அதனால எங்களுக்கு அது தெரியும்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃப். ஏன்னா இவங்களுக்கு வந்து முழுக்க எந்த அளவுக்கு ஒரு அவங்களுடைய தொழிலை நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இல்லை காதலை நேசிப்பாங்க. எப்போ அப்படின்னா வர வேண்டிய வயசுலலாம் காதல் வரல, லேட்டாக வருதுங்க, என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி. சில பேருக்கு அது மாதிரி ரொம்ப லேட்டாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆசை இருக்கும், பட் திருமண வாய்ப்புகள் நிறைய தட்டி போகும். ஸோ இவங்களுக்குலாம் கரெக்டான அவங்களோட ஜாதக ரீதியாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சில பேருக்கு திருமணம் தடையானாலும் தாமதமானம் நன்மைக்கே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த 1க்கும் மேற்பட்ட திருமண அமைப்புகள் போய்விட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக மட்டும் பார்ட்னர் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்சி சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இவங்களாம் அம்மா பிள்ளைங்க. இப்போ இந்த மகர ராசி லக்னக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி அமையும் மேம்? நிச்சயமா. அப்போ பொருளாதாரம்லாம் ரொம்ப படிப்படியாக, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி. இவங்களோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், அனுபவ பாடங்கள், நிறைய பேர்கிட்ட ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு கேளுங்க, எனக்கு தெரியும். எதை செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அதில் வருமானம் பார்க்கணும்னா எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி. நிச்சயமாக நல்ல அனுபவசாலிகள் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படின்னு சேர்க்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ லேட்டாக ஆரம்பிப்பாங்க. லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைவாக வாழக்கூடிய நபர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நிறைவான்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக வாழக்கூடிய நபர்கள் இவங்க தான். என்னோட காலம் கடைசி காலத்தில் நான் உட்காந்து சாப்பிடணும், அதுக்காக சுத்தென்ன என் கையில் இன்றைக்கி வருமானம் இருக்குது, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட எப்பயுமே வாழும் காலத்தில் இந்த 35 வயசுக்கு மேலே இவங்க சேர்ப்பாங்க பார்த்தீங்களா பணம். அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக வச்சு என்னோட எதிர்காலத்துக்காக அப்படிங்கிறப்போ சூப்பராக வந்து சேவிங்ஸ் எப்பயுமே இவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கலாம். எப்பயுமே பணம் வந்து எப்படி தேவை, எது அன்னெசசரி, எது நெசசரி அப்படிங்கிறதுலையும் ஒரு பாகுபாடு பார்க்குறதா இருக்கட்டும், பொருளாதாரத்தை சேர்க்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயமா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த மகர ராசி லக்னக்காரங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தர மாதிரி இருந்தால் அது என்னென்ன விஷயங்கள், எது சார்ந்த விஷயங்கள்? மனசில் வந்து எப்பயுமே இவங்களுக்கும் அதே மாதிரி தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சைடு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே லேட்டாக கிடைக்குது பாப்போ அப்படின்ற விரக்திக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த விரக்தி நிலை இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேகம், இவங்களுக்கு வேகமாக முடிச்சு அதனுடைய பலன் அனுபவிச்சுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் லேட்டாக கிடைக்கும் போது அதனுடைய தன்மையே போயிடும். ஆசையே போயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் கிடைச்சா என்ன கிடைக்கலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் இவங்க ஒரு மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டாங்கனாலே போதுமானது. அதே மாதிரி நான் எல்லாருக்கும் கிவராக இருக்கேன், எல்லாருக்கும் நான் கூட செஞ்சு நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன், வெளியில் இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன். பட் என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கல, உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க, உங்களை அழகுப்படுத்துங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக மனசையும் சரி உடம்பையும் சரி, அதே மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதாரத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி அப்படின்றது டெஃபினட்டாக உண்டு. அதே மாதிரி இயங்கக்கூடிய பணிகள் செய்கிறவங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்கள்லேருந்து இயங்கக்கூடிய பணிகள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இருந்தாங்கனாலே போதுமானது. நம்ம இப்போ இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு ஆணுக்கு அவங்களுடைய வாழ்வை வளமாக்குகின்ற, இன்னும் அடுத்தடுத்த கட்ட மேன்மைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயுதம் ஏந்திய உக்கிர பெண் தெய்வம், ஆண் தெய்வம் அவங்களோட வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இவங்க இருக்க வீட்டு பக்கத்தில் காவல் தெய்வம் இருக்கும். ஸோ காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிட்டு வர வர இவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.